திமுக வேட்பாளர்கள் கதிர் ஆனந்த், கனிமொழி ஆகியோரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வேலூர் மக்களவை தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த், தூத்துக்குடி மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளர் கனிமொழி ஆகியோரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அப்துல்லா சேட் என்பவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன். நீங்க தொடரலாம். பாலவேல், அதாவது தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக கனிமொழி போட்டியிடுகிறார். அவருக்காக தற்போது நடைபெற்று வந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோவில்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் மற்றும் பிரச்சார கூட்டங்களின் போது வாக்காளர்களுக்கு நூதன முறையில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது கடந்த மார்ச் 27ஆம் தேதி வேப்பலோடை என்ற ஒரு கிராமத்தில் கனிமொழிக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்த போது அவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த மனுவில். அது மட்டும் இல்லாமல் தொடர்பாக கனிமொழி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளார். இதே போல வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த், அவர் சார்பிலும் தற்போது வாக்காளர்களுக்கு அதிக அளவில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டும் தற்போது மனுதாரர் தெரிவித்துள்ளார். அதாவது கதிர் ஆனந்த் அவர்களின் வீடு மற்றும் அவர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அவர் ஆதரவாளர்கள் வீடுகளிலும் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் பல கோடி ரூபாய் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கதிர் ஆனந்த் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கனிமொழி மற்றும் கதிர் ஆனந்த் ஆகியோரின் செயல்பாடுகள் ஜனநாயக மற்றும் தேர்தல் நடைமுறையில் நம்பிக்கை வைத்துள்ளவர் மத்தியில் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதாக மனுதாரர் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கி தேர்தல் நடைமுறைகளை கேலி கூத்தாக்குவதுடன் பணம் இருந்தால் வாக்குகளை விலைக்கு வாங்கிவிடலாம் என்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை மக்களிடையே ஏற்படுத்துவதாகவும் அவர் அப்துல்லா சேட் ஒரு குற்றம் சாட்டியுள்ளார். இதன் காரணமாக தேர்தல் நடைமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு ஜனநாயகத்தின் ஆணிவேரான தேர்தல் நடைமுறைகளை சீர்குலைக்கம் செய்து மக்களவைக்குள் நுழைய இருவரும் முனைவதாக இவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இவர் இருவரையும் தகுதி இழப்பு செய்ய வேண்டும், தேர்தல் போட்டியிட அனுமதிக்க கூடாது, தகுதி இழப்பு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அப்துல்லா சேட் கடந்த 5ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு அளித்திருந்தார். இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படாததற்கு இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு அவர்கள் இருவரையும் தகுதி இழப்பு செய்ய வேண்டும் என்று அவர் தரப்பில் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவானது இன்று நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தபோது இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே தொடர்பான புகார்கள் பெறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இருவர் மீது, அதாவது கனிமொழி மற்றும் கதிர் ஆனந்த் மீது கொடுக்கப்பட்ட புகார் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. எனவே ஏற்கனவே அப்துல்லா சேட் கொடுத்த புகார் மீது இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டதை அடுத்து மேற்கொண்டு இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட அவசியமில்லை என்று கூறி அந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். பாலவேல், மதன், இந்த வழக்குல தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் பங்கேற்றாரா? அவரது தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவாக இருந்தது? அதாவது அவர் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த மனுவானது இருவர் மீது மட்டுமே எதிராக மட்டும் தொடரப்பட்டது. அதாவது கனிமொழி மற்றும் கதிர் ஆனந்த் இருவருக்கு எதிராக மட்டுமே இந்த ஒரு மனுவாக தொடரப்பட்டது. அதாவது இரண்டு பேருமே தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிக அளவில் பொதுமக்களுக்கு வாக்காளர்கள் பணம் பட்டுவாடா செய்ததாக மட்டும் குற்றச்சாட்டு. இந்த ஒரு மனுவை பார்க்கும்போது இவர் இருவர் தவிர மற்ற வேட்பாளர் தொடர்பாக எந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படவில்லை. எனவே இந்த இருவர் மீது ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு தொடர்பாகவும் பணப்பட்டுவாடா தொடர்பாக கொடுக்கப்பட்ட அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகியுள்ளார் அப்துல்லா சேட். எனவே இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையமானது இந்த விவகாரத்தை குறித்து மட்டுமே விளக்கம் அளித்தது. அதாவது இருவர் மீதுமே ஏற்கனவே புகார் பெறப்பட்டு அந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த விஷயத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்று ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டதை அடுத்து இந்த ஒரு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பலவேல், திமுக வேட்பாளர்கள் கதிர் ஆனந்த் மற்றும் கனிமொழி ஆகியோரை தகுதி நீக்கம் செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.